இந்த ஒரு நாட்டுக்கோழி 100 ரூபா. அதே இதுல ஒரு நாட்டுக்கோழி எடுத்தா ஒன்னு 50 ரூபா. நீங்க கோழி, வாத்து, புறான்னு எது வளர்த்தா அதோட ஃபீடர் இங்க கிடைக்கும். அந்த ஃபீடர்ல வைக்கிற ஃபுட்டும் இங்க கிடைக்கும். இப்படி நீங்க பெட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் கோழி மார்க்கெட் தான். சண்டே மட்டும் அவைலபிளா இருக்க இந்த கோழி மார்க்கெட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த டாக் ரெண்டையுமே சேர்த்து 15,000 ரூபாய். இந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் கோழி மார்க்கெட். ஆனா இங்க கோழி மட்டும் இல்ல, நாய், பூனை, லவ் பேர்ட்ஸ், ஃபிஷ்னு எல்லாமே கிடைக்கும். டி நகரோட சம கூட்டமா இருக்கு பாருங்களா. என்ட்ரன்ஸ்லயே இந்த ஃபிஷ் கடை வச்சிருந்தாங்க. ஃபைட்டர் ஃபிஷ் ஒன்னொன்னும் பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ், காக்டெயில், மலபார் பேரட், இது பைனாப்பிள் கண்ணூர்னு நினைக்கிறேன். இது குட்டியே ஒரு பீஸ் 5,000 சொல்றாங்க. இங்க எல்லா கடையிலுமே பார்கிங் பண்ணி தான் வாங்கிட்டு போறாங்க. காக்டெயில் சிக்ஸ்க்குலாம் இங்க பஞ்சமே இல்ல. ஃபின்ச்சஸ்ல இத்தனை வெரைட்டி இருக்கான்னு நீங்க இங்க வந்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடை ஃபுல்லா ஃபின்ச்சஸ்க்காகவே டெடிகேட்டடா வச்சிருக்காங்க. இது கண்ணூர்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இது நம்ம தலைவர் லவ் பேர்ட்ஸ். எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இந்த காக்டெயில் அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் வளர்ந்த இந்த கோழி குஞ்சு ஒரு பீஸ் 100 ரூபா சொல்றாங்க. என்னதான் நாட்டுக்கோழியா இருந்தாலும் ஒரு பீஸ் 100 ரூபான்றது ஜாஸ்தின்னு எனக்கு. இதுக்கு கீழே இன்னொரு டைப் பேர்டு வச்சிருக்காங்க. இது வான்கோழின்னு நினைக்கிறேன். இது ஒரு பேர் 250 ரூபா. இந்த மார்க்கெட்டுக்கு எப்போ வந்தாலும் இந்த உண்டிகோல் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இதை வச்சு விளையாடும் போது கல் ஏதாவது கண்ணில் பட்டுருச்சுன்னா ரொம்ப ஆபத்துன்னு எங்க அம்மா சொன்னது. இங்க கடைங்க மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா அவங்க வீட்டில் வளர்த்த பறவைகளை எடுத்து வந்து வைப்பாங்க. இது எல்லாமே குட்டி நாட்டுக்கோழி. இது ஒரு பீஸ் 50 ரூபா. இந்த கோழி மார்க்கெட்ல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு உள்ள போற வழியிலேயே அண்ணன் எப்பயுமே கோழி கொஞ்சம் வித்துட்டு இருப்பாரு. நம்மளால வாங்க முடியலனாலும் அவர் என்ன விற்கிறாருன்னு பாக்குறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். இன்னைக்கு நாட்டுக்கோழி, ஒரு நாள் கலர் கோழி கொஞ்சம், ஒரு நாள் பிராய்லர் கோழின்னு வித்தியாசமா எடுத்துட்டு வருவாரு. நம்ம வீட்டுல வச்சிருக்க பெட் பேர்டுக்கு சாப்பாடு தண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு நமக்கு இங்க பார்த்தா தான் தெரியும். ஃபுட் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சைஸ்ல ஃபீடர், வாட்டர் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சைஸ்ல ஃபீடர், சின்ன சிக்ஸுக்கு நம்ம ஃபுட் ஃபீட் பண்றதுக்கு இந்த மாதிரி சிரஞ்சும் வைக்கிறாங்க. இங்க பாருங்களேன், ஒருத்தர் வான்கோழி எடுத்துட்டு வந்து வித்துட்டு இருக்காரு. இங்க கோழி குஞ்சுலயே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம ரேட்டு கேட்கல. எல்லாமே மிக்சிங்காக இருந்தாலும் இங்கே கோழி தான் மெஜாரிட்டி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில எல்லாம் எலியை பெட்டை வளர்ப்போம்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த கடையில் பாருங்களேன், முயல் கூட விற்கிறாங்க. இது நம்மளோட பெட்டை டெம்பரரியாக இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேக். இதோட பிரைஸ் 40 ருபீஸ். இங்கே ஒரு கடையில் நாட்டுக்கோழி முட்டையும் காடை முட்டையும் விற்கிறாங்க. காடை முட்டையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இவங்க அதை டேஸ்ட்டாகவும் செஞ்சு தராங்க. இந்த சுகர் கிளேடர் பாருங்களேன், இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இதோட பிரைஸ் அசால்ட்டா 6,000 அல்லது 10,000 வரைக்கும் சொல்லுவாங்க. அதனாலே அந்த ஆசை அப்படியே காணாம போயிடும். நீங்க பேர்டு டைப்ல என்ன பெட்டு வளர்த்தாலும் சரி, அதுக்கு தேவையான ஃபுட்டு இங்க கொட்டி கிடக்கும். சாத்துக்குடியோட விதையெல்லாம் கூட விற்கிறாங்க. அதெல்லாம் பறவை சாப்பிடும்னு எனக்கு இப்பதான் தெரியும். உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டயர்டா இருந்தீங்கன்னா இங்க சாப்பிட்றதுக்கு பிரியாணியும் போடுறாங்க. என்ன பிரியாணின்னு தெரியல, ஆனா அது ஸ்மெல் அப்படியே பிடிச்சி இழுக்குது. இது போக இந்த மார்க்கெட்ல பாக்குறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. 20 ருபீஸ்க்கு விற்கிற காடையில இருந்து 50,000 ருபீஸ்க்கு விற்கிற ஆப்பிரிக்கன் கிரே பேரட் வரைக்கும் இருக்கு. சண்டே ஏர்லி மார்னிங் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இங்க ஒரு ரவுண்ட் வந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.